இந்த செடி பேர் சிறுபீனைன்னு சொல்லுவாங்க. சிறுகன் பீலை, சிறுபீனை அப்படின்னுவாங்க. இதோட பயன்பாடு பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் இருக்குல்ல, அதை வெளியேற்றுறதுக்கான நல்ல ஒரு மருந்தாக இதை பயன்படுத்துவாங்க. இப்போ நான் ஒன்றே ஒன்று முன்னாடியே சொல்லிக்கிறேன், இது எல்லாமே அறிமுகம்தான். நீங்கள் அப்படி ஏதாவதுன்னா மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் எதையும் நீங்கள் செய்யக்கூடாது. சரிங்களா? உங்களுக்கு வந்து இந்த செடி என்ன அப்படின்னு ஒரு அறிமுகம் தான். சரிங்களா? சிறுகன் பீலை. சரிங்களா? சில பேருக்கு பேர் தெரியும், இது வரைக்கும் நான் அந்த செடி பார்த்ததில்ல அப்படின்றவங்களுக்கு அந்த செடியை அறிமுகப்படுத்துகிறோம். நீங்கள் நினைக்கிறது இல்லை இது. நீங்கள் நினைக்கிறது வந்து இது வந்து கற்பூரவல்லின்னு நினைக்கிறீங்க. ஆனால் இது கற்பூரவல்லி இல்லை, விலாமிச்சை இது பேர். வெட்டி வேர் இருக்குல்ல, வெட்டி வேர் நீங்கள் வந்து பில்லு மாதிரி பார்த்துருப்பீங்கள்ல, இது ஒரு வகையான வெட்டி வேர். சரிங்களா? நம்ம வெட்டி வேரை எப்படி பயன்படுத்துகிறோமோ, தண்ணியில் போட்டு உடல் குளிர்ச்சிக்காக என்னென்ன வகையிலலாம் பயன்படுத்துகிறோமோ அப்படிலாம் இந்த வேரையும் பயன்படுத்தலாம். இந்த வேரையும் பயன்படுத்தலாம். சரிங்களா? இது பேர் வந்து விலாமிச்சை. இது வந்து கட்ட கட்டையா தான் இருக்கும், அந்த மாதிரி நீளமா இருக்காது. ஆனா பயன்பாடு அதே மாதிரி தான். கொதிக்க வச்சு எப்படி நம்ம அதை செய்யறோமோ அதே பயன்படுத்துங்க. இது இந்த செடி தெரியுங்களா? இது ஆனா முடக்கு வந்திருக்கு. தெரியுங்களா இந்த செடி? காட்டாமனுக்கு ஃபேமிலி. காட்டாமனுக்கு ஃபேமிலி, பொம்மை காட்டாமனுக்குன்னு இதை சொல்லுவாங்க. இந்த காய்க்குள்ள இருக்கிற விதை வந்து உரிச்சோன்னா பொம்மை மாரி இருக்கும், அதனால இதை பொம்மை காட்டாமனுக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப அவர் சொல்றாரு இல்ல, அது எல்லாருமே வந்து எழுதுங்க. எல்லாருமே எழுதுறாலும் ஒருத்தராச்சும் நோட் பண்ணுவீங்க, எத்தனை அவர் கவுண்ட் பண்றாரு அப்படின்றத, இங்க எத்தனை இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணுங்க. யாராவது எழுதி வச்சு 1 நம்பர் 2 நம்பர் யாராவது ஒருத்தர் பண்ண கூட போதுமானது. இந்த காட்டாமனுக்கு என்ன பயன் அப்படின்னீங்கன்னா, இந்த ஈறுகள் இருக்குதுல்ல, ஈறுகள் வலிமை இல்லாம இருக்குல்ல, அதுல இதை பாருங்களேன், இது இருக்குல்ல பால், அத இப்படி வச்சு பாருங்களேன், அப்படியே ஒரு கிரிப்பா இருக்கும், அப்படியே பிடிச்சிக்கும். இதை நம்ம தொடர்ச்சியா செய்யும் போது அந்த ஈறுகள் வலிமை பண்றதுக்கு, பல் பிரச்சனைகள் சிலதை வந்து இது வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. சரிங்களா? இது தெரியுங்களா? கிணற்று பாசறை, மூக்கத்தி பூண்டுன்னு சொல்லுவாங்க, தாத்தா பூண்டுன்னுவாங்க, நிறைய. ஆமா, நிறைய பேர் இருக்குது இவருக்கு. ஆமா, கிணத்து பூண்டு அப்படின்னு. ஆமா, அதாவது வெட்டுக்காயங்களுக்கு உடனடியான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியது இது. வெட்டுக்காயம் கீழ்ச்சிச்சு அப்படின்னா நம்ம கசக்கி கொஞ்சோண்டு சுண்ணாம்பு சேர்த்து வச்சோன்னா உடனே அந்த ரத்தம் நின்று வெட்டுக்காயத்தை சரி பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. குப்பை மேனி, இதோட பேர்லயே இருக்குது இதோட மருத்துவ குணம். மேனி, ஆமா, நமக்கு இருக்கிற நம்மளோட உடல்ல இருக்கிற தோல் பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. அந்த வேற என்ன பண்ணுவாங்கன்னா, சில டைம்ல குழந்தைங்களுக்கு வயிற்று பூச்சி நிறையா இருக்குல்ல, அப்போ அந்த வேரை வந்து இடித்து சாரா கொடுப்பாங்க, உடனே அதை வெளியேற்றத்துக்கான மருந்து. எது சொல்றீங்க? அது கீழா நெல்லி இல்லைன்றது. இது ஆமா, இது வந்து மேலா நெல்லின்னுவாங்க. இதை வந்து சில பேர் கீழா நெல்லின்னு சொல்லுவாங்க, ஆனா இது கீழா நெல்லி கிடையாது, இது வந்து மேலா நெல்லி. இதோட மருத்துவம் எனக்கு தெரியல, ஆனா அடையாளம் மட்டும். ஆமா, இது கீழா நெல்லியும் கிடையாது. இது ஆரம்பத்துல எனக்கு தெரியாம கீழா நெல்லி அரைச்சி கோழிங்களுக்கு கொடுத்தோம்னா நோய் வராதுன்னு சொல்லுவாங்க. எங்க தோட்டத்துல இது நிறைய இருக்கவே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்றோம், எல்லாத்தையும் புடிங்க வந்து போட்டு அரைச்சி கொடுக்குறோம். ஆனா ஒரு கோழிக்குமே சரியாகல. அதுக்கப்புறம் நான் புண்ணியமூர்த்தி ஐயாக்கே போட்டோ அனுப்புறேன், எடுத்து இது கீழா நெல்லி இல்லைங்க அப்படின்றாரு அவரு. அதுக்கப்புறம் கீழா நெல்லி எடுத்து கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து புளியங்காய் இலை மாதிரியே வந்து அதுக்கு கீழே காய் இருக்கும். இப்ப இது ஒரு இலையா இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இல்லாம ஒரு புளியங்காய் இலையோட லைனா எப்படி இருக்குதோ அதுக்கு கீழே
மறைஞ்சிருக்கும், மேல இருந்து பார்த்தா தெரியாது. அப்ப அதுதான் கீழா நெல்லி. அது இங்க போகும்போது பார்ப்போம். அக்கா அது போகும்போது அப்படியே பாத்துக்கலாம்க்கா. உங்க கையில அவரு சொல்லுவாருங்க. கீழா நெல்லி வந்து மிக சிறந்த மருந்து. ஏன்னா நம்ம ஊர்ல அதிகமா இறப்பு அதுக்கு முன்ன இருந்தது வந்து மஞ்சக்காமலை. மஞ்சக்காமலை தான் அதிகமான இறப்புகள் நடந்திருந்தது ஒரு காலத்துல. இப்போ அது குறைஞ்சிருக்குது. ஏன்னா மற்ற பெரிய பெரிய நோயெல்லாம் வந்ததுனால மஞ்சக்காமலை குறைஞ்சிருக்கு. இதை தான் நிறைய இடத்துல வந்து மறைச்சி வச்சு மருந்தாக கொடுக்குறாங்க. மஞ்சக்காமலைக்கு மருந்து கொடுக்குற இடத்துல இதுதான் கொடுக்குறாங்க. நம்ம தொடர்ச்சியாக இதை வந்து சாப்பிட்டோன்னா ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. பல பிரச்சனைகளை இது வந்து தீர்க்கக்கூடியது. அதில் முக்கியமானது மஞ்சக்காமலை. ஆமாம், இந்த கொடி பார்த்துருக்கீங்களா? பூனைப்பழம் சொல்லுவாங்க. அடுத்தது முடக்கத்தான். ஆமா ஆமா அதான். இதை வந்து குரங்கு பூனைப்பழம் சொல்லுவாங்க, குரங்கு பழம் சொல்லுவாங்க. ஒரு வட்டாரத்துக்கு ஒன்று சொல்றாங்க. முடக்கத்தான் முடக்கை சரி பண்ணக்கூடிய நல்ல ஒரு மூலிகை. இதை நம்ம வந்து ரசமாக செய்யலாம், தோசையில் போட்டு செய்யலாம், பல கீரை வந்து பல வகையில் சூப்பு செய்யலாம். இந்த வயசானவங்க இந்த மூட்டு வலி அந்த மாரி இருக்கும்போது உளுத்தங்கஞ்சி, முடக்கத்தான், அப்புறம் வாதநாராயணன் இது போன்ற கீரைகளை தொடர்ச்சியாக நம்ம பயன்படுத்தும் போது அந்த மூட்டு வலியெல்லாம் சரி பண்ணக்கூடிய முக்கியமான கீரை. பேரண்டை சேர்த்துலாம். நிலவேம்பு. நிலவேம்புக்கு வந்து நிறைய இப்போ குழப்பங்கள் இருக்குது. இதை வந்து சிறியானங்க இல்லைன்றாங்க. ஆனால் இது வந்து நிலவேம்பு தான், சரிங்களா? இதை வந்து நம்ம நிலவேம்புன்னே பதிவு செய்வோம். இந்த நிலவேம்பு வந்து விஷ முறிவு நல்லா பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. நான் வந்து ஒரு கண்ணுக்குட்டியை நல்ல பாம்பு கடிச்சு நுரத்தள்ள கண்ணுக்குட்டியை இந்த நிலவேம்பு கொடுத்து காப்பாற்றினேன், சரிங்களா? என்னோட வீட்டில் நல்ல பாம்பு கடிச்சு கண்ணெல்லாம் வெளில வந்து நுர தள்ளிடுச்சு. ஆனால் இந்த நிலவேம்பை அரைச்சி அதை ஊற்றி வாயில் ஊற்றி அந்த மாட்டை குணப்படுத்தினேன். அந்த வகையில் இது நல்ல ஒரு விஷ முறிவு தன்மை இருக்குது, சளி அகற்றக்கூடிய தன்மை இருக்குது. இப்போ இந்த கொரோனா சமயத்தில் இதை நிறையா பேர் பயன்படுத்தினாங்க. நிலவேம்பு பொடியை வந்து நிறைய பேர் கஷாயமாகவும் ஆமாம் இதை வந்து பயன்படுத்தினாங்க. இதுக்கு வந்து வைரஸை போக்கக்கூடிய தன்மை இதுக்கு நிறையா இருக்குது. சுத்தி வந்து நம்ம வந்து கீரையாகவும் பயன்படுத்தலாம். இது ரெண்டாவது தான் மருத்துவமாகவும் பயன்படுத்தலாம், சரிங்களா? பருப்பு போட்டு கடைஞ்சோன்னா அவ்வளோ அருமையான கீரை இது. துத்தி வந்து இந்த ஃபைல்ஸ் பிரச்சனைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு வந்து மருந்தா இதை வந்து பயன்படுத்துறாங்க. இதை வந்து கீரையா சமைச்சு சாப்பிட்றாங்க. அந்த ஃபைல்ஸ்ன்ற பிரச்சனையை இந்த கீரை வந்து அதாவது மருந்தாகவும் எடுத்துக்கிறாங்க. ஆமாம் வைக்கிறாங்க. இன்னும் நம்ம இதை அப்படி ரொம்ப தூரம் ஒதுக்கிடாம கிட்ட இதை சேர்த்துக்கலாம். கீரையா இதை மருந்தா பயன்படுத்த தேவையில்ல, கீரையாவே நல்லாவே பயன்படுத்தலாம், சரிங்களா? இதெல்லாம் வந்து ரெகுலரா வேணும், வாரத்துக்கு ஒரு தடவை மாசத்துக்கு ஒரு அந்த மாதிரி சாப்பிட. நம்ம நிலம் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கலாம், எந்த சமயத்துல எந்த கீரை பச்சையா தலை இருக்குதோ அப்போ அதை பயன்படுத்துவோம், புரியுதுங்களா? இப்போ நம்ம இப்படி போறோம், கீரை இது முடக்கத்தான் நல்லா இருக்கு, அப்போ அந்த முடக்கத்தான் எடுத்துக்குவோம், சரிங்களா? இது வந்து சரியான ஒரு விஷயம். எந்த பருவத்துக்கு எது தழைச்சி இருக்குது, எது காய்க்குதோ அந்த பருவத்துக்கு அதை நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? இல்லை நான் மருத்துவத்துக்காக எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தேடி எடுத்துக்கலாம்.
இப்போ எனக்கு ஃபைல்ஸ் இருக்குது, எனக்கு துத்தி வேணும், எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குதுன்னா கூட அப்போ அதை பயன்படுத்தலாம். மற்ற சமயத்தில் மற்ற பொருட்களை நம்ம எப்போ தலைச்சி இருக்குதோ அப்போ பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அருகம்பில் இது எல்லாருக்கும் தெரியும். சாதாரண புல்லுக்கும் அருகம்புல்லுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம ஏன் வந்து படையல் பொருளாக இதை வைக்கிறோம்? நம்ம படையல் பொருளாக என்னென்னலாம் வைக்கிறோம் சொல்லுங்க? வில்வம், துளசி, அருகம்பில், அப்புறம் அப்புறம் வேற என்ன படையல் பொருளாக வைக்கிறோம்? வெத்தலை. ஆனால் இந்த மூணும், வில்வம், அருகம்பில், துளசி, இந்த மூணையும் நம்ம மருத்துவத்தில் ரொம்ப முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு. சரிங்களா? இதை அதாவது நம்ம முக்கால்வாசி படையல் பொருளாக வைக்கிற எல்லாமே முக்கியமான திரு அப்படின்ற மதிப்புக்குரிய ஒரு பொருளை தான் நம்ம படையல் பொருளாக வைப்போம். எல்லா பச்சளையும் இறைவனுக்கு படைக்கக்கூடிய பச்சளைன்னு ஒரு பாடல் கூட. சரிங்களா? இந்த அருகம்பில்லோட தன்மை என்னன்னா, நம்ம உடல்ல இருக்கிற நச்சுத்தன்மையை வெளியேற்றக்கூடிய முக்கியமான இடத்துல அருகம்பில் இருக்கு. ஆமாம். சரிங்களா? அதனால இந்த அருகம்பில்லை நம்ம ஜூஸா சாப்பிடலாம். வெண்ணையில வந்து நல்லா உருண்டை. எனக்கு அது தெரியலங்க. இதை வந்து நம்ம பயன்படுத்துறது உடல்ல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு இதை பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த மாதிரி தான் நம்மளோட கைநில கலைகள் இருக்கும். இதெல்லாம் எப்படி நம்ம பயன்படுத்துறது? இப்போ வந்து அருகம்பில் பவுட்ரு விற்கிறாங்க. நம்மளே இது வரைக்கும் நம்ம அருகம்பில் அதிகமாக பயன்படுத்துறது கிடையாது. உண்மைதானே? அருக்கன் தைலம் செய்கிறாங்க. அந்த மாதிரி இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். கற்பூரவள்ளி ரொம்ப சிறந்த சளிக்கான ஒரு மருந்தா, எளிமையா இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். கசக்கி சாரா எடுத்துக்கலாம். இதை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இப்போ என்ன பண்றாங்க, இதை பஜ்ஜி போட்டு தந்துடுறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நானும் போட்டு சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்குது. உணவாக அதான் இதை எப்படி நம்ம உணவாகிட்டோம் பாருங்க, ஈஸியா எளிமையா. ஒரு இது வரைக்கும் நம்ம இதை மருந்தாக தான் பயன்படுத்தியிருந்தோம். இது வரைக்கும் இதை நம்ம சமைச்சதுல இதை வந்து கலவைக்கீரையிலையும் போடலாம். கலவைக்கீரையிலையும் இதை போட்டுக்கலாம். ஆமாம். சரிங்களா? கற்பூரவள்ளி இது நார்த்தைன்னு நினைக்கிறேன். நார்த்தையா கெடாரங்கன்னு தெரியல. நார்த்த மாரி தான் இது. ஒரு செய்தி, நான் இப்போ ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஒருத்தவரோட உயிர் வந்து, என்னோட நண்பர் அவருக்கு வந்து சுகர் இருக்குது. ஜுரம் வந்து ஒரு 20 நாள் அந்த ஜுரம் சரியாகாம அவரோட உடல்நிலை வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு. அவருக்கு வந்து இம்யூனிட்டியே இல்லை. அவருக்கு கொடுக்குற மருந்தை கூட எடுத்துக்கிற அளவுக்கு அவருக்கு சத்து இல்லாமல் அவர் வந்து போயிட்டாரு. என் கூடயே இருக்கிற ஒரு நண்பர் என்னோட நண்பர் இன்னொரு நண்பர் சொன்னார், அவருக்கு தொடர்ச்சியாக நார்த்த ஜூஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னாரு. அதுமாரி கொடுத்து இன்னைக்கு நல்லா இருக்கிறார். ரொம்ப நம்மளோட உயிரை காப்பாற்றக்கூடிய மிக சிறந்த, நான் அதை கேட்ட உடனே, நான் வந்த உடனே எங்கள் வீட்டில் 100 கன்று நார்த்தங்கன்று போட்டு பாக்கெட் போட்டு எல்லா நண்பர்களுக்கும் இதை பற்றி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இலைய இது கஷாயம் போட்டு குடிங்க. பழத்தை ஜூஸ், நம்ம லெமன் ஜூஸ் எப்படி போடுறோம் அதான். வயதானவங்களுக்கு இது வந்து சளி பிடிக்கும், அந்த பயமே தேவையில்லை. சரிங்களா? நான் கொடுத்தவர் வந்து ஜுரத்தில் இருக்கிறவருக்கு இதை கொடுத்து சரி பண்ணோம். சரிங்களா? அப்போ வந்து அவங்க வீட்டில் எல்லாரும் பயந்தாங்க. ஐயோ, இது போய் ஜுரம் இருக்கும்போது இதை போய் கொடுக்குறீங்களே அப்படின்னு பயந்தாங்க. இது வந்து சளி பிடிக்காது. வெறும் லெமன் ஜூஸ் எப்படி செய்கிறோம் ஆஸ் யூஷுவல் அதான். சரிங்களா? கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு தித்திப்புக்கு ஏதாவது நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ கொஞ்சம். ஐயா, அது வந்து ஃபேமிலி ஒன்று, ஆனால் தன்மை வேற. எலுமிச்சைக்கியோட தன்மை வேற, கெடாரங்காய் தன்மை வேற,
நார்த்தங்காய் தன்மை வேற, கிச்சக்காவா அது என்னது கிச்சிலிக்காய்ன்னுவாங்களே அதோட தன்மை வேற. அப்புறம் வந்து இதுலயே நிறைய இன்னும் இருக்குது. ஆரஞ்சு இருக்குது, சாத்துக்குடி இருக்குது, அதுலேயே ஒரு நிறைய வகைகள் இருக்குது. சரிங்களா? இது மட்டும் தான் கன்ஃபியூஸ். நார்த்தங்காயும் அந்த இந்த கடரங்காய் கெடாரங்கான்றது பெருசா இருக்கும் ஐயா. அதுலேயே பம்ப்ளி மாசு இன்னும் பெருசா இருக்கும். சரிங்களா? கெடாரங்காய் ஊறுகாய் போடுறதுக்கான தன்மையோட பெருசா இருக்கும். அதுல மருத்துவ குணத்துக்கு கெடாரங்காய் இது நார்த்தங்காய் தான் ரொம்ப சிறந்த. நீங்க கண்டிப்பா இந்த ஜூஸ் குடிக்கணும்னா நார்த்தன் ஜூஸை நீங்க பயன்படுத்தலாம், ரொம்ப நல்லது. கோவை இலை, கோவை இலை யாரெல்லாம் சமைச்சிருக்கீங்க? இத தனியா கோவை இலை மட்டும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, என்ன சுவையில் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சமைக்காதவங்க சொல்லுங்க, நீ அதாவது யூகிச்சு சொல்லுங்க. அப்புறம் ஏன் கசப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க? காய் கசப்பா இருக்குன்றதுனால இலையும் கசப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க. சரிங்களா? முருங்கைக்கீரையோட சுவை தோத்துரும் இதோட சுவையிட்ட. முருங்கைக்கீரையை சாப்பிட்றோம்ல, அதுவே சுவையா இருக்கும்ல, அது தோத்துரும் இந்த கோவை இலையோட சுவையில. சரிங்களா? அவ்வளோ சுவையா இருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து இதோ ஓடுது பாருங்களா கோவை இலை. இதுக்கு வந்து எந்த உரமும் போடல, எந்த பூச்சி மருந்தும் போடல. நீங்க ஃபர்ஸ்ட் விதையே போடல. சரிங்களா? விதை போடாமையும் தண்ணி கொடுக்காமையுமே இவ்வளோ அருமையான கீரை வரும்போது, நான் ஒன்று சொல்றேன், விவசாயிகள் கோச்சிக்காது. அப்புறம் ஏன் நம்ம வந்து விதை போட்டு கீரையை உருவாக்கணும்? சரிங்களா? அப்படி இல்லை ஐயா, அப்படி இல்லை ஐயா. நம்மள்கிட்ட இதெல்லாம் இருக்கும் போது எதுக்கு நம்ம உழைப்பை வீணாக்கணும்? நீங்க நிலத்தடியிலேருந்து தண்ணி எடுத்து, நிலத்தடின்றது ரொம்ப முக்கியமான, நிலத்தடி தண்ணின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா ஒரு அடி தண்ணி நிலத்தடிக்கு போகிறதுக்கு 100 வருடங்களுக்கு மேலே ஆகுமா. அதாவது நான் சொல்றது இந்த கிணறு அளவு இல்லை, இன்னும் இன்னும் உள்ள இருக்கிற நீரோட்டம் இருக்குல்ல, அதுக்கு போவேன். நீங்க நல்லா கவனிக்கலாம், அந்த காலத்துல மேலேயே இது மாடு வச்சு இறைச்சோம். இல்ல, மேல 15 அடி 10 அடியில இருந்தது. நான் எங்க ஊர் அனுபவத்தோட இதை சொல்றேன். கவலை போட்டு இறைச்சாங்க. அதுக்கப்புறம் இன்ஜின் போட்டு இறைச்சாங்க, ஆயில் இன்ஜின் வச்சு இறைச்சாங்க. அந்த சமயத்துல 25 அடியில இருந்தது. சரிங்களா? இப்ப 100 அடிக்கு போயிடுச்சு. மோட்டர் போட்டு, நீர் மோட்டர் போட்டு இறைக்கிறோம். அப்ப இதோட அறிகுறி என்னன்னா, நிலத்தடி நீர் வந்து குறைஞ்சிக்கினே போகுது. எதனால குறையுதுன்னா, விவசாயம் பண்றது இல்ல, மழை இல்லாம இல்ல, நம்மளோட அதிக ஆசை. அதாவது மானாவாரியிலே இது இருக்கும் போது இந்த கீரையை பயன்படுத்தாம தண்ணி இறைச்சி பயன்படுத்துறோம்ல கீரைய, அதனாலதான். சரிங்களா? அப்ப இந்த மாரி கீரைகளை, இந்த மாரி மானாவாரி தானியங்களை பயன்படுத்தும் போது நம்மளோட சுற்றுச்சூழல் வந்து நம்ம வந்து பாதுகாக்கப்படும். சரிங்களா? நீர் வளமா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி எளிமையா நம்ம வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம். சரிங்களா? அடுத்தது அடுத்தது நாய் உருவின்னு சொல்லுவோம் இதை. சரிங்களா? இது வந்து நல்ல ஒரு மூலிகை. எல்லா மூலிகையும் நல்ல மூலிகை தான், ஆனாலும் எல்லாத்துக்கும் நம்ம அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வருது, அதை நல்லா சொல்லணும் அப்படின்னு. சின்ன சின்ன விஷம் கிடைக்குதுல்ல, வண்டு, தேள், இந்த பூச்சிகள்லாம் கடி இருக்குல்ல, அந்த சமயத்துல விஷக்கடி இருக்கும்போது கொழுந்தா ஒரு 5 இலை நம்ம மென்று சாப்பிட்டோம்னாலுமே உடனடியா அந்த விஷக்கடியை போக்கக்கூடிய தன்மை இந்த நாய் உருவிக்கு இருக்கு. அப்புறம் இந்த நாய் உருவி வந்து கஷாயத்துக்கு, சளிக்கான கஷாயம் போடுறோம்ல, அதுல ஒரு கூட்டு பொருளா துவையல் அரைப்போம், கஷாயம் செய்வோம். இதுல ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் இன்னொன்னு என்னன்னா, பல்லுலாம் ஆடி போயிடுது இல்ல சில பேருக்கு சின்ன வயசுலேயே பல்லு ஆடிடும். சரிங்களா?
இந்த நாய் உருவியோட வேரில் நம்ம தொடர்ச்சியாக பல் துளைக்கணும் வந்தால் அந்த ஆட்டம்லாம் நின்று நல்ல வலிமையாக அந்த பல் நின்றோம். இதுவும் நான் வந்து அனுபவபூர்வத்தில் ஒரு நண்பருக்கு நடந்த ஒரு விஷயம். அதாவது நான் வந்து அனுபவத்தை மட்டும்தான் நான் பகிர்வேன், இல்லைன்னா சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? இது வந்து அனுபவ ரீதியாக நான் பார்த்தது. இந்த நாய் உருவி விதை இருக்குல்ல, இந்த விதையை சாப்பாடு, அதாவது விதையை எடுத்து சாப்பாடு மாரி செஞ்சு சாப்பிட்டா பசியே எடுக்காதான். பசி இல்லாமல் நம்ம இருக்கணும், ஒரு 4 நாள் சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னா இதை கொஞ்சமாக எடுத்து வேக வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதோ இருக்குல்ல, இது வந்து ஆரோ ரூட். ஆரோ ரூட் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அதாவது பேதி ஆனால் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து பேதியை நிறுத்துறதுக்கு கொடுக்கறது கிடையாது. பேதி ஆன பிறகு வளன்னு ஆகிடும்ல, சத்து இல்லாமல் போயிடுவாங்கல்ல, அப்போ எனர்ஜிக்காக கொடுக்கறக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்க் தான் இந்த ஆரோ ரூட்டோட கஞ்சி. நிறையா எல்லா மெடிக்கல்லையும் அரோட்டி மாவுன்னு விற்பாங்க. அதுதான் இது. இது வந்து வெண்ணுணா. நுணா மரம் இருக்குல்ல, நம்ம ஊர்ல மஞ்சானத்தின்னு சொல்லுவாங்க, மஞ்சனத்தின்னு சொல்லுவாங்க. நுணா நுணா வந்து நிறைய மருத்துவத்துக்கு பயன்படுத்துறாங்க. நம்ம நாட்டு நுணா பழத்தையும் நம்ம சாப்பிட்லாம், அந்த பிஞ்சையும் பொரியல் செஞ்சு சாப்பிட்றாங்க. சரிங்களா? நுணா வந்து நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு மரம். இந்த மரத்தை மரப்பயனாகவும் பயன்படுத்துவாங்க. நுணா மரத்தை வாசகால் செய்கிறது, அந்த மாரி செய்யும் போது நம்ம இழைக்க கலர் மாறும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தன்மை கொண்டது இந்த நுணா. அதோ நிக்கிறதுக்கு அரோட்டி மாவு சொல்லுவாங்க. ஆமா, கிழங்கு வந்து இது வந்து மருதாணி. மருதாணி எதுக்கு வந்து விரல்ல காலில் வச்சாங்க அப்படின்னா, நம்ம ஆள்கால் ஒன்று சொல்லலாம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து கிருமி நாசினி. நம்மளுக்கு அதிகமாக கிருமிகள் வந்து நகத்துல தான் உருவாகும். ஆமாம், இது வந்து மிக சிறந்த கிருமி நாசினி. நகத்துல சொத்தைகள் வரும்ல, நகத்துல சில டைம்ல அடிபட்டு சொத்தை வரும், வேற கரண்ட்ல ஷாக் அடிச்சு, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல சொத்தைகள் உருவாகும். அந்த சொத்தைகளை சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த மருதாணிக்கு இருக்கு. இது வந்து கிருமி நாசினி, முக்கியமான கிருமி நாசினி. கொய்யா ஏதுங்கய்யா? ஆமா ஆமா, உணவா எடுக்க முடியாது. ஆமா 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 ஆமா. கொய்யாவில் ஏதாவது ஒரு மருத்துவம் சொல்லுங்க. அதை எப்படி எடுத்துக்குவீங்க? அவ்வளோதான். நம்ம கொய்யா டீ போட்டு சாப்பிட்டாலுமே சுகர் லெவலை ரொம்ப வேகமாக குறைக்கக்கூடிய தன்மை கொய்யாவுக்கு இருக்கு. இந்த பஸ் ஓட்டுறவங்க, டிரைவர்லாம் இருக்கிறாங்களா, ரொம்ப உடம்பு சூடு ஆகி, ஆமாம், அவங்களுக்கு வந்து யூரின் போகிறதே கஷ்டமாக இருந்து அப்படியே மூஞ்சி கண்ணுலாம் புகை போகிற மாரி இருக்கும்போது இந்த இலையை கசக்கி ஒரு சொட்டு இந்த சைடும் ஒரு சொட்டு இந்த சைடும் போட்டிங்கன்னா அப்படியே கண்ணுலாம் அப்படியே ஜில்லுன்னு ஆகிடும். ஏசியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அவ்வளோ வேகமாக இது வந்து உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய தன்மை இந்த இலைக்கு இருக்குது. அந்த மாதிரி எப்பயாவது ரொம்ப உஷ்ணமாச்சுன்னா காதில் இதை வந்து
ஒரு சொட்டு விட்டுக்கலாம். சரிங்களா? ஆமாம் 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 ஆமாம். சப்ஜா. இது என்ன மரம்? அத்தி. இது வந்து அத்தி. இது வந்து அதாவது என்ன ஆச்சுன்னா, அதான் ஆப்கான் அத்தின்னு சொல்லுவாங்க. பெருசு பெருசா கீழே இருக்குது. ஆனா நம்ம நாட்டு அத்தி இருக்குல்ல, அதை நம்ம நிறைய பயன்படுத்தலாம். முடிஞ்ச அளவு நம்ம வந்து நாட்டிய பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. நாட்டு ரகத்தை ஏன் வந்து நாட்டு ரகத்தை பயன்படுத்துறது நல்லதுன்னா, நமக்கும் இந்த மண்ணுக்கும் ரொம்ப உறவு அதிகம். சரிங்களா? இந்த மண்ணை எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் நம்ம இருப்போம். சரிங்களா? அதுக்கு தான் வட்டாரத்துக்கு மனிதனோட இது வந்து கொஞ்சம் மாற்றம் இருக்கும். நீங்க ஒரு நாளைக்கு அவ்வளவு தூரம் நடத்தணும், அதுக்குள்ள உள்ள ஆமா ஆமா பயன்படுத்தணும். ஆமா. இந்த அப்ப அங்க விளையிற பொருளை சாப்பிடும் போது தான் அதுக்கும் நமக்கும் கனெக்ஷன் வந்து சீரா இருக்கும். அத்தி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பழங்கள்ல முக்கியமான ஒரு உணவு பழம். நம்மளோட எலும்பு மஜ்ஜை இருக்குல்ல, எலும்புக்குள்ள ஒரு மஜ்ஜை இருக்குல்ல, அதை உருவாக்குறதுக்கு உருவாக்குற உணவு ஒண்ணு அத்தி தான். அது அந்த அத்தி சாப்பிட்டாதான் உள்ள இருக்கிற மஜ்ஜை உருவாகும். அந்த மஜ்ஜை தான் நம்மளோட உயிருக்கு எல்லாமே முதல் பொருளா இருக்கு. சரிங்களா? அதனால அத்தியை நம்ம அதிகமா பயன்படுத்துவோம். இப்ப நம்ம பேசினே வரோம், கடைசியா முடிச்சுட்டு நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து வெளியிலேருந்து எந்த பொருளும் வேணான்ற அளவுக்கு நம்ம முடிவு எடுத்துடணும். அந்த அளவுக்கு இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்களேன், ஒரு பொருளுமே நம்மளுக்கு ஒன்று சாதாரணமாக கிடைக்குது. நம்ம இந்த சூட்டுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், சூடாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம். அந்த மாதிரி பல முறை நம்மள்கிட்டே இருக்குது. ஆனால் அதை நம்ம தெரியாமல் மறந்து சூடாகி நமக்கு மஞ்சக்காய் வர அளவுக்கு நம்ம அதான் இல்லை, நம்ம அந்த மாதிரி போயிடுறோம். இவ்வளோ பொருள் இருந்தோம் நம்ம அங்கே அந்த நிலைக்கு போயிடுறோம். சரிங்களா? சில பேர் அதை வந்து பெருமையா நினைப்பாங்க சாப்பிட்றத விட. அடுத்தது சுண்டைக்காய். சுண்டைக்காயில வந்து கால்சியம் அதிகமாக இருக்கு. குழந்தைங்களுக்கு வயிற்றுல இருக்கிற பூச்சிகளை வெளியேற்ற தன்மை இந்த சுண்டைக்காவுக்கு நிறையா இருக்கு. இது உணவா இருந்தாலும் இது நம்மளுக்கு மருத்துவத்துக்கு எப்படி பயன்படுதுன்றதை தான் நம்ம சொல்லின்னு வரோம். சரிங்களா? அது நம்ம உணவா சுண்டைக்காய் வத்தல் எடுத்துக்கிறோம், சுண்டைக்காய் குழம்பு வைக்கிறோம். முள் சீத்தா. நம்ம சீத்தாவிலே நிறைய ரகம் இருக்குது. ரெட் இருக்கு, முள் இல்லாத இருக்குது, அப்புறம் இந்த ஆத்தா பழம்னு சொல்லுவோமே அது இருக்குது. அதில் ஒரு வகை தான் முள் சீத்தா. இந்த முள் சீத்தா வந்து கேன்சரை குணப்படுத்துகிற தன்மை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாங்க. அப்புறம் என்னங்க அப்புறம் இந்த பருத்தி வந்து இது வந்து மரப்பருத்தி. ஆமா மரப்பருத்தி. இந்த பருத்தியை நம்ம உணவா எப்படி எடுக்கிறோம்னு தெரியல. ஆமா பருத்தி பால். நம்ம பருத்தி புண்ணாக்க போட்ட மாடே பயங்கரமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப பருத்தி பால்ல குடிக்கிற நம்ம எப்படி இருப்போம்னு நினைச்சு பாருங்க. சரிங்களா? ஆண்களுக்கு ரொம்ப சிறந்த ஒரு உணவு பருத்தி பால். இப்போ வந்து கீரைகள், மானாவாரி கீரைகள் சொல்லியிருந்தோம்ல, அதுல ஒரு வகையான கீரை தான் மின்னக்கீரை. இது வந்து புதர் செடியா வளரக்கூடியது. அதுக்கு முன்னே நிறைய இடத்துல இருந்தது, இப்போ அழிஞ்சு ரொம்ப குறைவாக தான் இருக்குது. கலவைக்கீரை கூட போட்டு செய்யலாங்க மின்னக்கீரை. இது வந்து கால்சியம், நல்ல கால்சியம் இந்த கீரையில் இருக்குது. சுண்ணாம்பு சத்து நிறைந்த கீரை. கிழக்கா மரம்னா பெருசாவாது, புதர் செடி மாரி ஆகுது. அந்த மாதிரி
இதெல்லாம் வந்து ஆம்பி வச்சு கட்டினோம்னா ரொம்ப நாள் இழுக்காது. அடுத்தது வல்லாரை. இங்க வந்து 2 ரகம் வல்லாரை இருக்கு. ஒன்று ஆனை வல்லாரை, இன்னொன்று குதிரை வல்லாரைன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து நமக்கு மருத்துவ குணம் இருக்கிற வல்லாரைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மருத்துவ குணம் உள்ளது. இந்த வெட்டு இலையோட இருக்கிறது தான் மருத்துவ குணம் உள்ளது. இந்த இந்த வல்லாரையை பயன்படுத்தாதீங்க. சீமை வல்லாரைன்னு சொல்லுவாங்க. வேண்டாம், சரிங்களா? இதை பயன்படுத்துங்க. இதுதான் வந்து மருத்துவ குணம் உள்ள வல்லாரை. வல்லாரையோட வடிவம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடல்ல ஒரு உறுப்போட வடிவம் இல்லை, பிரெயின், மூளை மாதிரியான ஒரு வடிவம். இது வந்து நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த வல்லாரைக்கு இருக்கு, சரிங்களா? இந்த வல்லாரையை வந்து எல்லாருமே ரெகுலராக எடுத்துக்கலாம். ரெகுலராக எடுக்கும்போது நல்ல நரம்பு தளர்ச்சி வராது. குழந்தைங்கள் நல்லா பிரைட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வல்லாரை நல்ல கீரை. மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய பேர் வேற எதையோ மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு சொல்கிறாங்க. நல்ல வடிவத்தை பார்த்துங்க. பொன்னாங்கண்ணி இருக்குல்ல, அதுலேயே கொஞ்சம் பெருசாகவும் பூவில் மாற்றங்களும் இருக்கும், சரிங்களா? இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி மஞ்சள் காமாலையிலேருந்து சுகரை க்யூர் பண்ணுறது. முக்கியமான இதோட வேலை என்னன்னா, நம்மளோட கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணிக்கு இருக்கு. நம்மளோட உறுப்புகளில் வந்து ரொம்ப முக்கியமான உறுப்புகள்னு சொல்லுவாங்கள்ல, அதில் ஒன்று வந்து கல்லீரல். நம்ம சாப்பிட்ற உணவை செரிமானம் பண்ணக்கூடிய தன்மை கொண்டது கல்லீரல். அதை வலுப்படுத்தக்கூடியது இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி. எப்படி பயன்படுத்துறது? கீரையா தான். நம்ம அதாவது வள்ளலார் சொன்ன கீரைகள்ல ரொம்ப முக்கியமான கீரை. நீங்க டெய்லி கூட இதை சாப்பிடலாம். அதாவது விருந்தும் மருந்தும் 48 நாள் சொல்லுவாங்களே, அந்த கட்டுப்பாடு இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணிக்கு கிடையாது. புரியுதுங்களா? அப்பனா எந்த அளவுக்கு இந்த கரிசலாங்கண்ணியோட மருத்துவ குணம் இருக்குன்னு பாத்தீங்க. வெள்ளை கரிசலாங்கண்ணிக்கும் என்ன வித்தியாசம்? மஞ்சள் கரிசலாங்கண்ணிய நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கலாம். வெள்ளை கரிசலாங்கண்ணிய நம்ம மேல் பூச்சிக்கு பயன்படுத்தலாம். அதையும் கொஞ்சம் உள்ளுக்கும் எடுக்கலாம். ஆனா அதை விட இதுல காயக்கற்பம் சொல்லுவாங்கல்ல, அந்த மருந்து இந்த கரிசலாங்கண்ணி, சரிங்களா? இந்த நொச்சிக்கு இருக்கு. நொச்சில நிறைய வகைகள் இருக்குது. அதுல இது வந்து கற்பூர நொச்சி, சரிங்களா? உடம்பு வலி, தலைவலி அந்த சமயத்துல சுடு தண்ணி போட்டு இதுல குளிப்பாங்க. இந்த நொச்சி, தழுதாளின்னு ஒரு செடி, இதெல்லாம் போட்டு சுடு தண்ணியில போட்டு குளிப்பாங்க. அடுத்தது இலந்தை. நம்ம தமிழ்நாட்டு பழங்கள்ல நல்ல ஒரு பழமா இதுவும் ஒண்ணு, இலந்தை. இலந்த கொட்டையிலேருந்து நம்ம டீ எடுத்து குடிக்கலாம். இதை வந்து இந்த இலைய நம்ம வந்து துவையில் அரைச்சி சாப்பிடலாம், சரிங்களா? அது மாதிரி நிறைய விஷயங்கள் இலந்தையில் இருக்கு. கற்றாழை. கத்தாழை எல்லாருக்கும் தெரியும். யாராவது ஒருத்தவங்க கத்தாழையோட சிறப்பு யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப குளிர்ச்சியானது. ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். மற்ற மெடிசனாகவும் யூஸ் பண்ணுவாங்க. ரத்த கட்டலாம் நைட்ல வச்சு கான்ஸ்டிபேஷனுக்கு நல்லது. ரெகுலரா சாப்பிட்டா கான்ஸ்டிபேஷன் நல்லது. அதுல எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப எங்கா இருப்பீங்க. நம்ம தோட்டம் வைக்கிறோம்ல, வீட்டு தோட்டமோ மாடி தோட்டமோ, அதில் சில செடிகள் ரொம்ப முக்கியமாக நம்ம வச்சாகணும். அதில் ஒன்று கத்தாழை, சரிங்களா? திடீர்னு ஒரு வெட்டுக்காயமோ பெரிய அடியோ பட்டுச்சுன்னா இந்த கத்தாழையை அப்படியே அந்த ஜெல்லை வச்சு துணி வச்சு கட்டிடுங்க. நம்மளோட செல் இருக்குல்ல, சாகாது, அப்படியே கூடிடும்.
நம்ம சிதைவாகும்ல, செல் சிதைவாகும்ல அடிப்பட்ட உடனே, அந்த செல் சாகாமல் அதை அப்படியே உயிர்ப்பிக்க வைக்கக்கூடிய தன்மை இந்த கத்தாழைக்கு இருக்குது. நான் சொன்ன மாதிரி நிறையா மூலிகைகள் நிறையா சொல்லினே போகலாம். அதுமாரி இதுக்கு வந்து பேர் குமரின்ற பேர், இது மாதிரி நிறைய பேர் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதில் வந்து சிகப்பு கத்தாழை இன்னும் ஒரு ரகம் இருக்குது. காமிச்சாங்கல்ல, அதை கண்டிப்பாக எல்லாரும் வீட்லேயும் வைங்க. சரிங்களா? அந்த கத்தாழை பெண் குழந்தை யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க வீட்டிலாம் கண்டிப்பாக கத்தாழை இருந்தே ஆகணும். சரிங்களா? பெண் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் கத்தாழை இருந்தே ஆகணும். ஏன்னா இப்போ வர பெண் குழந்தைங்களுக்கு கர்ப்பப்பையில் தான் பிரச்சனை அதிகமாக வருது. சரிங்களா? பெண்களுக்கான மாதவிடையோ பெண்களுக்கான வயிற்று பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த கத்தாழைக்கு இருக்குது. எங்கள் ஊர்லேயே ஒரு 3 பெண்கள் கல்யாணம் ஆகி 1 வருடம் குழந்தை பெறாமல் இருந்தாங்க. ஒன்றுமே இல்லை, அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற கழிவை வெளியேற்றிட்டா தானாக உங்களுக்கு அது சரியாயிடுது. அந்த கழிவை வெளியேற்றுற தன்மை இதுக்கு இருக்கு. அதை தெரியாம தான் இவங்க போய் அந்த கழிவால தான் நீர் கட்டின்னுவாங்க, அதில் அந்த இது இருக்குன்னுவாங்க, இதுன்னுவாங்க, வளர்ச்சி இல்லை, கர்ப்பப்பை வளர்ச்சி இல்லைன்னுவாங்க. எல்லாமே அங்கே கழிவு இருக்கிறதுனால தான். அப்போ அந்த கழிவை சரி பண்ணிட்டோன்னா அது தானாக அதுக்கான தன்மையை அது சரி செஞ்சுக்கும். அந்த காலத்தில் நம்மளோட உணவில் கழிவை வெளியேற்றுறதுக்கான தன்மைகள், அதாவது விளக்கெண்ணெய் பயன்படுத்தணும், நிறைய இயற்கையான பொருளை பயன்படுத்தணும். அப்போ தானாக கழிவு வெளியேறிடுச்சு. இப்போ நம்மளோட உணவு முறையை மாறதுனால நம்ம இந்த மாரியான மருத்துவம், இயற்கை மருத்துவத்தை நம்ம எடுத்துக்க தேவை இருக்கு. அதனால எல்லார் வீட்லேயும் கத்தாழை அவசியம் இருக்கணும். ஐயா ஒன்றுமே இல்லை, நீங்கள் சிகப்பு கத்தாழை வச்சுருந்தீங்கன்னா வெறும்னே தோலை சீவிட்டு, இல்லையா அது இது பைனாப்பிள், இதை சீவிட்டு அந்த மேல் ஜெல்லை கழுவிட்டு அப்படியே ஸ்லைஸ் போட்டு மோரில் அடிச்சும் குடிச்சிடலாம். இல்லை சிகப்பு கத்தாழையில் கசப்பு இருக்காது, அப்படியேவும் சாப்பிடலாம். சரிங்களா? உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறதுல ரொம்ப சிறந்த. எல்லாருமே சாப்பிடலாம் பொதுவா. ஆமாம், எல்லாருமே சாப்பிடலாம். தும்பை ஃபேமிலி. இது வந்து கவிர் தும்பை. பூ வந்து கவுந்துன்னு இருக்கும். அந்த தும்பை மேலே இருக்கும்ல, இதோ பாருங்களா கவுந்துன்னு இருக்குது பூ. இல்லை இங்கே பாருங்க, செடியிலே பாருங்களா, இதோ பாருங்களா கவுந்துன்னு இருக்குது பாருங்க பூ. அதனால இது வந்து கவிர் தும்பைன்னு சொல்லுவாங்க. தங்க புஷ்பம் சொல்லுவாங்கல்ல, அதை செய்யறதுக்கு இந்த மூலிகையை பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் வந்து இந்த செடிகளை இப்போ தெரிஞ்சுக்கிறீங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம இது இன்னும் நீங்கள் அதுக்கப்புறம் தேடிக்கின்னு நீங்கள் ஆழமாக போகலாம். ஒரு அறிமுகம் தான். சரிங்களா? இதோ வரேங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். இதோ பாருங்களா, இதை வந்து நாய்க்கடுகுன்னு சொல்லுவாங்க. நம்ம கடுகு பயன்படுத்துகிறோம்ல, அதே மாதிரி இதை பயன்படுத்தலாம். அந்த ஃபேமிலி தான் இது. இந்த காய் காஞ்ச பிறகு உள்ள கடுகு மாரியே விதை இருக்கும். இது வந்து குழந்தைங்களோட வயிற்றுல இருக்கிற பூச்சிகளை வெளியேற்றுறது, அது மாதிரி நிறைய மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு செடி தான் இந்த நாய்க்கடுகு. இதோ இருக்கு பாருங்க. இதை இப்போ நீங்கள் நினச்சி பாருங்களா, நம்ம கடுகு செடி போட்டு தண்ணி போட்டு வளர்க்குறோம். இங்கே எவ்வளோ செடிக்குது. இதெல்லாம் காயும் எடுத்து வச்சா இங்கே இருக்கிற குடும்பத்துக்கு கடுகு பயன்படுத்திட்டு போகலாம். சரிங்களா? நாய்க்கடுகு நம்ம வந்து இப்போ மூலிகை கீரை எல்லாத்தையும் கலந்து தான் பார்த்துன்னு வரோம். ஏன்னா கண்ணில் தென்படுற செடியெல்லாம் நீங்கள் பிரிச்சுக்குங்க. சரிங்களா? முருங்கைக்கீரை நம்ம வந்து இப்போ வெளியிலேருந்து நிறையா கீரைகளை உள்ளே எடுத்துன்னு வரோம். அதோட பெருமையை நிறையா பேசுகிறோம். அதில் ஒன்று தான் மாயன் கீரை. சரிங்களா? வெளிலேருந்து வர கீரைகளை பற்றி நம்ம நிறையா பெருமை பேசுகிறோம். சரிங்களா? ஆனால் நம்மளோட இன்னைக்கு நம்மலாம் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே இந்த முருங்கைக்கீரை தான். ஏன் சொல்லுங்க? ஆமாம். ஆனால் ஏன் நம்ம உயிரோடு இருக்கிற காரணமே இதுன்னு நம்ம சொல்கிறோம்? ஐயா, ஒரு சமயத்தில் விவசாயிகள் வெளியில் போய் எந்த பொருளையும் வாங்கி சாப்பிட முடியாது,
வறட்சி எந்த பொருளையும் எதுவுமே இல்லாத போது இந்த முருங்கைக்கீரை தான் அவங்களெல்லாம் உயிர் காப்பாற்றிருக்கு. ஏன்னா இதில் இருக்கிற இரும்பு சத்து நம்மளோட உயிரை காப்பாற்றக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. சரிங்களா? அதுக்கு தான் சொல்லுவாங்க, ஒரு வாழை மரம், ஒரு முருங்கை மரம், ஒரு மாடு பண்ணிக்கலாம் அப்படின்றது காரணம். அப்போ ஒரு குடும்பத்தையே நான் வந்து இதோட அற்புதத்தை நான் கண்ணால் பார்த்தோம். ஏன்னா நான் இப்போ இருக்கிற கிராமத்துக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 பசங்க. அந்த அம்மா எந்த நேரமும் கழனியில் வேலை செஞ்சுக்கினே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சரியான உணவு கூட அவங்களுக்கு சமைச்சிக்க தெரியாது. அவங்களோட தினசரி உணவே என்னன்னா, போவாங்க, உருவாங்க, சோத்துல போடுவாங்க, அப்படியே பொங்குவாங்க, அப்படி சாப்பிடுவாங்க. சரிங்களா? அவங்களுக்கு போய் காய்கறி வாங்கவும் மாட்டாங்க. அவங்க இப்போ எப்படி ஆயிடுச்சு, அது காலத்தில் காய்கறி போட்டுருப்பாங்க. இப்போ நெல் போட்டோமா, மல்லாட்டை போட்டோமா, அறுத்தமா, ஏத்தனமா, வித்தனமா, இப்படியே தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட உயிரை பிடிச்சி வச்சிருக்கிறது முருங்கீரை தான். சரிங்களா? 1000 பேர் 1000 கீரையை வெளியிலேருந்து எடுத்துன்னு வந்து உள்ள சொருவினாலும் சரி, தயவு செஞ்சு விட்டு கொடுக்காதீங்க. என்ன சரிங்களா? அதோட விதை பற்றியோ காயை பற்றியோ பேசணும்னா இன்னும் பேசினே போகலாம். இன்னைக்கு அதோட எண்ணெய் எடுத்து பெரிய அளவில் மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். அப்போ இந்த கீரைக்கு பொடி கீரையை பண்ண, அப்போ இதோட வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கேப்சூல் அமெரிக்காவில் கேப்சூலாக விற்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மள்ட்ட இவ்வளோ பெரிய சோர்ஸ் இருக்குது, இதை நம்ம விட்டு கொடுக்கலாமா? அதனால் ஆமாம், நான் எடுத்துக்கிறேன். நான் கீழே இருந்து எடுக்கிறேன். இது அம்மான் பச்சரிசி. என்னென்ன பயன்? மறுக்கு வச்சு காயமாக்கி அதை சரி பண்ணுவாங்க. அப்புறம் தனியா சமைச்சு சாப்பிடக்கூடிய கீரை. வெறும் அதாவது கலவை கீரையிலையும் போடலாம், வெறும்னே தனியாகவும் சமைக்கலாம். இதை வந்து பால் வருதுன்னு சில பேர் பயப்படுவாங்க. அந்த பால் நமக்கு மருந்து. சரிங்களா? வயிற்றுல இருக்கிற அனைத்து புண்ணையும் சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த அம்மாம் பச்சரிசிக்கு இருக்குது. சரிங்களா? சாதாரணமாக பருப்பு போட்டு அப்படியே பொரியல் செய்யலாம், கடைஞ்சி சாப்பிடலாம். சரிங்களா? இந்த கீரையோட தன்மையை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வறட்சி தாங்கும், எல்லாத்தையும் தாங்கி நான் வருவேன், விதை விடுவேன்னு வந்து விதை விட்டு போவோம். சரிங்களா? ரொம்ப மானாவாரி கீரையில் பேர் போன கீரை இதில் இதுவும் ஒன்று. சரிங்களா? அம்மாம் பச்சரிசி. அதாங்க, அதாவது கீரைகளில் வந்து மல்டியாக நிறைய குணங்கள் இருக்கும். சரிங்களா? ஒன்று ஒன்றும் அதை சரி பண்ணும். எதுவுமே தீங்கு இல்லை. இப்போ நம்ம வந்து தீங்கான விஷயத்த பணம் கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம். இது தீங்கு இல்லைன்றது தான். இந்த செடி தெரியுங்களா? அடுக்கு கோபுரம் தாங்கி. ஏன் இதுக்கு பேர் கோபுரம் தாங்கி? அப்புறம் நம்மளோட முதுகு எலும்பு இருக்குல்ல, அதை வலுப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு. கால்சியம் அயன் அதிகம். சரிங்களா? தன்மை இதுக்கு இருக்கு. இந்த இலை இருக்குல்ல, இந்த இலையை என்ன பண்ணுவாங்க, முடி சுத்தமாக கொட்டிடுதுல்ல, சத்து இல்லாமல் கொட்டும்ல, அந்த சமயத்தில் அதாவது ப்ரெக்னென்ட்டுக்கு அப்புறம் ஒரு தடவை முடி கொட்டும், சில பேருக்கு சத்து இல்லாததுனால முடி கொட்டும். அந்தமாரி நபர்கள் இந்த இலையை அரைச்சி வடை மாரி தட்டி எண்ணெயில் விட்டு அந்த எண்ணெயை தடவின்னு வந்தாங்கன்னா முடி நல்லா வளரக்கூடிய தன்மை இந்த கோபுரம் தாங்கிக்கு இருக்கு. இந்த செடி தெரியுங்களா? நெல்லுக்கு கொழிஞ்சி. இது வந்து நல்ல ஒரு தழை உரம். சரிங்களா? நைட்ரஜன் செட் பண்ணக்கூடிய ஒரு செடி. இது வந்து என்னன்னா
நம்ம வேலை செஞ்சினும் போது தேள் கொட்டிடுச்சு அப்படின்னா வலி ரொம்ப இருக்கும். அந்த சமயத்தில் இந்த வேரை நம்ம மென்னோன்னா அந்த வலி வந்து குறையக்கூடிய தன்மை இந்த செடிக்கு இருக்கு. கொளிஞ்சின்னு சொல்லுவாங்க. ஆமாம், இது வந்து தழை உர செடிக்கு ரொம்ப இந்த அவுரி போடுவாங்கல்ல அந்த மாதிரி தழை உரத்துக்கு நல்ல ஒரு நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுற செடி இது. இங்கே வந்து நிறைய கீரைகள் இல்லை. எலிக்காது கீரை இல்லை, தொய்யாக்கீரை இல்லை, வேலைக்கீரை இல்லை. இருங்க, இதான் வந்து ஓரிதழ் தாமரை சொல்லுவாங்கல்ல, ஓரிதழ் தாமரை தான். ஆமாங்க. இதில் வந்து குழகுழப்பு தன்மை நிறையா இருக்கும் இந்த கீரையில். இதை நம்ம வெறுமனேவும் சாப்பிட்லாம். இது வந்து ஆண்களுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. குளுமையை கொடுக்கக்கூடிய ஒரு கீரை. சரிங்களா? இதை பற்றி நிறையா பேர் நிறையா பெருமையாக பேசுவாங்க. இதுதான் ஓரிதழ் தாமரை. காணாங்கோழை சொல்லுவாங்க. காணாவாழை, கோணாங்கோழை அப்படிலாம் சொல்லுவாங்க. நல்ல ஒரு கீரை. கலவை கீரையில் போடலாம், தோசையில் அரைச்சி போடலாம். நல்ல நீர்ச்சத்து உடையது. காணாங்கோழை, அதாவது கோழைன்றது சளி, சளியை வெளியேற்றக்கூடிய ஒரு கீரையா இந்த காணாங்கோழை. இந்த செடி பேர் பற்படம் சொல்லுவாங்க. எனக்கு இதோட பயன் தெரியல, ஆனால் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இது பேர் தான் பற்படம். இது தும்பை எல்லாருக்கும் தெரியும்ல, தும்பை. அது வந்து சளி அதிகமாக இருக்கிறவங்க அந்த பூவை பாலில் போட்டு சாப்பிடுவாங்க. வேலி மசால், வேலி மசாலா, மாட்டு தீவனத்துக்கு, முயல், கோழி அதுங்களுக்கு தீவனம். நெத்தை சுருளின்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான் அந்த நெத்தை சுருளி. நெத்தை சுருளி வந்து நிறையா மருந்து செய்கிறாங்க. கண்ணில் இந்த நெத்தை சுருளி இருக்குல்ல, இந்த இலைய மென்னுக்குன்னே நீங்கள் கண்ணை திறந்து இப்படி அந்த மண்ணை போட்டால் கூட நம்மளுக்கு கண்ணில் அருவாது. ஆமாம், மணலிக்கீரை. அது நல்லா அடையாளம் பார்த்துங்க. இது வந்து ஆடி மாதம் முளைக்கும், ஆவணி மாதம்லாம் நல்லா தழைச்சிருக்கும். தழைச்சிருக்கும் போது நம்ம இங்கே வந்து குறைவாக இருக்குது. சில மானாவாரி நிலங்களில் அடம்பாக இருக்கும், அப்போ அங்கே வந்து கிள்ளிக்குவாங்க. நல்ல சுவையான கீரை, மணலிக்கீரை இது பேர். இதை யாராவது பயன்படுத்திருக்கீங்களா? பார்த்துருக்கோம், பட் பயன்படுத்துறது இல்லை. இது ரொம்ப முக்கியமான கீரை. புண்ணாக்கு கீரை தான். பின்னாக்கு கீரை கொழுப்பு சத்து, அதாவது புரதம் கொண்ட கீரை புண்ணாக்கு கீரை தான். இதை தனியாகவே சமைச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சரிங்களா? புண்ணாக்கு கீரை, இதை வந்து மறந்துடாதீங்க. கீரைகளில் ரொம்ப முக்கியமானது இது.